வணக்கம் நண்பர்களே. கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு காலத்தில் நம்மளோட அணு ஆயுத கொள்கை முற்றிலுமாக பாகிஸ்தானை பேஸ் பண்ணி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது அதில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அதாவது இப்போது நம்ம சைனாவை நோக்கி காம்படேட் பண்ண இருக்கிறோன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. சிப்ரி ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வருடம் எந்தெந்த நாட்டிடம் அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை வாரேட் இருக்குன்ட்டு ஒரு தகவலை வெளியிடுவாங்க. அதுபடி இந்த ஆண்டு அவங்க வெளியிட்ட தகவலில் சுமார் இந்தியாவிடம் 190 அணு ஆயுத வாரேட் இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. சரி, இந்தியா இப்போது இத்தனை அணு ஆயுதங்கள் வைத்திருப்ப காரணம் என்ன? அதுக்கான முழு தகவலையும் இங்கே பார்க்கலாம் வாங்க. சிப்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது உலகின் மிக நம்பகமான பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமாகும். இந்த நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளோட அணு ஆயுதத்தை மதிப்பிட்டு அதை வெளியிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2019ஆம் ஆண்டு இவங்க வெளியிட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சீனாவிடம் 290 அணு ஆயுதங்கள் இருந்தது. இந்தியாவிடம் 130லேருந்து 140 அணு ஆயுதங்கள் இருந்தது. பாகிஸ்தானிடம் 150லேருந்து 160 என கணக்கிடப்பட்டுள்ளது. நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு காலத்தில் நம்மளோட வாரேட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை நோக்கி தான் இருந்தது. ஆனால் 2026 அறிக்கையின்படி இந்தியா சுமார் 190 அணு ஆயுதங்களை ரெடியாக வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதையே நம்ம 2025 கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 180, சுமார் ஒரே ஆண்டில் 10 அணு ஆயுதங்களை நம்ம அதிகரிச்சிருக்கோம். சரி, இப்போ சீனாவோட கரண்ட் வாரேட் கவுண்ட் அவங்க வெளியிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா கிட்டத்தட்ட 620 அணு ஆயுதங்கள் இப்போ அவங்க வச்சிருக்கிறாங்க. உலகிலேயே மிக வேகமாக அணு ஆயுதங்களை அதிகரிக்க நாடு என்று சைனா ஏற்கனவே பேர் வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மிசைல் சைலோஸ், ஐசிபியும் மற்றும் பல ஏவுகணைகளை உருவாக்கி வராங்க. நம்ம ஏன் இந்த பாதுகாப்பை அதிகரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருத்துப்படி சில முக்கிய காரணங்களை பார்க்கணும். சீனா நீண்ட தூர ஏவுகணை மற்றும் அணுத்திறன் இந்தியா பாதுகாப்பு திட்டத்தில் முக்கிய காரணியாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு 2 பக்கம் மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஒன்று வடக்குல சைனா, இன்னொன்று மேற்குல பாகிஸ்தான். இரண்டுமே அணு ஆயுத நாடு. இதை கருத்தில் கொண்டுதான் இந்தியா இதோட தடுப்பு, அதாவது டிட்டரன்ஸை இப்போ நம்ம மேம்படுத்திட்டு இருக்கோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா எந்தெந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, அதை ரெடி டு டெப்ளாய் ஸ்டேஜில் வைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம 12 அணு ஆயுதங்களை ரெடி டு டெப்ளாய் ஸ்டேஜில் வச்சுருக்கோம். சைனா இதை விட பல எண்ணிக்கையில் ரெடி டு டெப்ளாய் ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் சுமார் 170 அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட ரெடி டு டெப்ளாய் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இந்த தொழில்நுட்பத்தை எந்தெந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். அதாவது நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீர், நிலம், கடல், இதை 3த்திலிருந்துமே லான்ச் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு நாடு தான் நியூக்ளியர் ட்ரையட் சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி 5 மூலயமா நம்மளால் நிலத்தில் இருந்து எங்கேருந்து வேணாலும் லான்ச் பண்ண முடியும். காரணம், அக்னி 5 என்பது ஒரு கேனஸ்ட்ரைஸ்ட் மொபைல் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இப்போது அக்னி 5லேயே பார்த்தீங்கன்னா நம்ம MIRV தொழில்நுட்பத்தையும் பெற்றிருக்கிறோம். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற ஹரிகந்த் வகை நீர்மூழ்கி கப்பல் அணுசக்தியால் இயங்கக்கூடியது. இதில் K4 SLBM அப்படின்ற ஒரு ஏவுகணையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதாவது அக்னி 5 5000லேருந்து 7000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய திறன் இருக்கிறது. ஆனால் K4 SLBM என்பது 3500 கிலோமீட்டர் செல்லக்கூடியது. அடுத்து நம்ம K5 உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் K4 இப்போது
படையில் இணைக்கப்பட்டு விட்டது. இது மட்டும் அல்லாமல் நம்மனால கடல் ஷிப்பில் இருந்தும் லான்ச் பண்ண முடியும். சரி, நம்ம இந்தியா தனது அணு ஆயுத கொள்கையை மாற்றியுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ NFU நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படலை. அதாவது இந்தியா முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது என்ற கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அணு தாக்குதல் மற்ற நாடு நம்ம மேலே பண்ணால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் என்ற கொள்கையை இன்னும் தொடர்கிறது. மேலும் இது போன்ற பல இராணுவ தகவல்கள் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் விளாகுகளை பெற சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.